இந்தாங்கத்தா காப்பி போட்டாச்சு. எப்போ பார்த்தாலும் காப்பி காப்பின்ட்டு நாங்கள் வீட்டில் இருந்தாலே காப்பி போடு காப்பி போடுன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும். இந்தாங்க குடிங்க. நான் போடுற காப்பின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? கொண்டாடி செய்யறதே ஒரு வேலை, அதுல வேற 10 வாட்டி சொல்லி காமிச்சிருக்கான். ஒரு காப்பி குடிச்சிட்டு 10 வாட்டி போட்டு கொடுத்த மாதிரி பேசுறேன். கொண்டா பாலையே நான் காய்ச்சி வச்சுட்டு வரதாச்சு. ஏதோ 11 மணிக்கு கொஞ்சம் காப்பி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி தலையெல்லாம் வலிக்குது. அது அப்படியே குடிச்சு குடிச்சு பழக்கமாகி போச்சு. அப்புறம் நீ நிறுத்தினா எனக்கு எப்படி நிறுத்த முடியும்? எனக்கு அந்த டைமான குடிக்கணும்னு தான் தோணுது. நான் என்ன பண்ணட்டும்? எதை தன்னோட காப்பி தூள் போட்டு கலக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுக்கு பெரிய வேலை செஞ்ச மாதிரி தள்ளுறது பேசி. சரி சரி குடிங்க. சரி நீ என்ன அடுத்த பிளான் தூங்குறது தானே? ஏண்டி நான் தூங்கினா நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் கேட்டேன். தெரியும்டி தெரியும். நீ பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா கேட்டலாமா சும்மா? கிளவி எப்ப சாவா திண்ணை எப்ப காலியாகுங்கிற மாதிரி நான் இப்படி சித்தா படுத்ததுமே எங்க வெளியே ஓடுறதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்கிறேன். அதான் தெரியுதுல்ல. என்னடி முணுமுணுங்கிற? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலை. அதான் நேற்று தான் எல்லாம் வெளியெல்லாம் போய் சுத்திட்டு தான் வந்தேன். அப்புறம் என்ன வீட்டில் தான் கொஞ்சம் அடங்கி இருக்க வேண்டியதுதானே? உடனே வெளியே ஓடுறதே பார்க்குறேன். சும்மா வீட்டில் இருக்கிறீங்க. எனக்கு போர் அடிக்குதுல்ல. நீங்கள் என்ன, நீங்கள் படுத்தா தூங்கிடுவீங்க. எனக்கு பகலையெல்லாம் தூக்கமும் வராது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதான் நான் நேரங்காலத்தோட எந்திரிச்சு வீட்டில் வேலை வெட்டிங்க செஞ்சா ஏதோ சித்த நேரம் பகல படுக்கலாம்னு தோணும். உனக்கு தான் நீ தான் 8 மணி சூரிய உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிப்ப. அப்புறம் எப்படி உனக்கு பகல தூக்கம் வரும்? ஏங்கத்தா நானே நைட்டெல்லாம் லேட்டாக தூங்குறேன். அதனால அப்புறம் காலையில் லேட்டாகி போகுது எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வெடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமாக வருது. பகல வேலை வெட்டி செஞ்சாதானே ராத்திரி படுத்தது தூக்கம் வரும். உனக்கு தான் அந்த இதே இல்லையே. ஐயோ போங்கத்தா, நான் வீட்டில் இருந்தால் நீங்கள் எனக்கு திட்டி ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன். கதவை சாத்திட்டு படுங்க. அடியே சிலுப்புல அத்தா நான் வரக்கு லேட் ஆகும். கதவை சாத்திக்கங்க சொல்லிட்டேன். போயிட்டாலாட்டு இருக்குது. சரி போட்டு போட்டு குத்தக்காரன் வேற வரேன்னு சொல்லியிருக்கிறான் பணத்தை எடுத்துட்டு. சரி அந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு செலவுக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்ட்டு எதையாவது சொல்லி கிறுத்தனம் பண்ணிட்டு இருப்பான். அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது இந்த நேரத்தில். இவன் என்ன வரேன்னு சொன்னது இன்னும் காணோம். ஊங்கிட்டு இருந்தியா? நான் வந்து எழுப்பிட்டு நடக்குது. இல்லை சுபு, நான் சும்மா தான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, இந்த காளிமாவும் மாடு பிடிச்சி தோட்டத்துக்கு போயிருக்கிறா. சரி அப்புறம் பேரம் பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே வெளியே போயிட்டாங்க. அப்புறம் பேத்தி தான் இருக்கிறா. சின்ன பிள்ளை பையன் இருக்கிறாங்க. 2 பேரும் உள்ள விளையாடிட்டு ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அதுதான் அப்படியே வந்து இங்கே உட்காந்தேன். சரி அப்படியே சித்த நேரம் சும்மா அப்படியே படுக்கலான்னு படுத்துட்டு இருந்தேன். ஆமாம் நானும் எவ்வளோ நேரம் தான் வீட்லேயே ஒத்தையில் உட்காந்துட்டு இருக்கிறது. சரி அதான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். வந்தால் கிடக்குது போ. அப்படி எங்கே போகிறோம்? ஏதோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச தான் முடியும். வேறு எங்கே போகிறது போ? ஆமாம் ஊருக்குள்ள எல்லாம் வேறு வருஷம் வரப்போ எங்கள் கோயில் கோலை அங்கே இங்கே நல்லா போகிறாங்க. நாம தான் எங்கேயுமே போகிறதில்ல. ஆமாம் நம்மளை யார் கூட்டிகிட்டு போகிறாங்க? இங்கே நம்மளெல்லாம் யார் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாமளாக தான் போகணும். ஆமாம் ஆமாம் நீ சொல்கிற சரிதான். சரி போகலாம் போகலாம், ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எனக்கு நிறைய பக்கம் போகணும் தான் ஆசை. எங்கே துணைக்கும் ஆள் இல்லை எங்கே போகிறதுக்கு வரக்கு. எங்கே இவங்க எல்லாம் டூர் ஊர் போவாங்க. அதான் எல்லாம் அவளுங்களே சேர்ந்து எல்லாம் போய்க்கிறதாச்சு. நம்மளை எங்கே கூப்பிட்றாங்க. அதனால் எங்கேயுமே போகிறதே இல்லை. எனக்கு ஏதாவது கோயில் குளமாக போகணும் தான் இருக்குது. எங்கே நம்மளை யார் கூப்பிட்றதும் இல்லை. சரி சுப்பு, ஒரு நாளைக்கு வேணால் நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கேயாச்சும் போகலாம் விடு. நான் என்ற வேறங்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஏதாவது பண்ணி தருவா. வண்டி கிண்டி ஏதாவது பிடிச்சி கொடுப்பா. யாரையா துணைக்கு இருந்தோம்னா எல்லாம் போயிட்டு வரலாம். போகலாம் போகலாம் இரு, நானும் காளிமா கிட்ட பேசி பார்க்குறேன். பேசு பேசு. என்ன சுப்பு சாப்பிட்டுட்டு வந்தே இல்லையா? அதான் சாப்பாடு இப்போ போட்டு தரட்டா? சாப்பிட்றியே கொஞ்சம்? இல்லைல்ல மொட்டைக்காரி, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதெல்லாம் காலையிலே சோறெல்லாம் ஆக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆமாம் மொட்டைக்காரி, நானும் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யாரெல்லாம் கேட்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். என்ன சுப்பு கேளு. ஆமாம் உங்க வேற பேட்டி இருக்காங்களா? அவங்க எங்கே? அதான் வெளிநாட்டில் இருந்து அந்த புள்ள கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த பேட்டி தான் சொன்னேன். நான் 2 பேரும் ஒட்டுக்காக தான் வேலைக்கு போகிறாங்களா? ஒரே பக்கம் தான் போகிறாங்களா? ஏன் மொட்டைக்காரி? ஆமாம் சுப்பு, எங்கே ஒரே பக்கம் தான் போகிறாங்களாம்மா. அம்மா என்ன வேலைக்கு போகிறாங்க? அவங்க எங்கே ஏதோ ஆஃபீஸு கீஃபீஸுன்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரியுது அதெல்லாம்? இல்லடி, இவங்களை பார்த்து ஆஃபீஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியல. என் வயன் அந்த மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருந்தான். எனக்கு தெரியும், அதனால தான் கேட்குறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது. இவங்க அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியல மொட்டைக்காரி. அதே சுப்பு அப்படி கேட்குறேன். இல்லை இல்லை, இவங்க இப்போ எல்லாத்து மாதிரி காலையில் போகிறாங்க சாயங்காலம் வர்றாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லையே. எங்கே திடீர்னு போகிறாங்க வர்றாங்க, எங்கே போகிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸ் வேலைக்கு போனாலும் இப்படி விட மாட்டாங்கடி மொட்டைக்காரி. அதான் கேட்குறேன். அது என்னமோ தெரியலடி எனக்கு. ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நமக்கு என்ன தெரியுது அதை பற்றி எல்லாம்? வேணும்னா நான் கேட்டு சொல்லட்டுமா? இல்லைல்ல எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. நீ வேணா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, அப்புறமா சொல்லு என்கிட்ட. ஆமாடி, இதை பற்றி கூட நான் யோசிக்கவே இல்லை இவ்வளோ நாளா. இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது. இந்த பிள்ளைங்க ஆஃபீஸுங்கிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ திடீர்னு போவாங்க திடீர்னு வருவாங்க. என்ன வேலைக்கு காலிமா கூட தெரியாதுன்னு என்ன வேலைக்கு போகிறாங்கன்ட்டு எனக்கும் சரியா தெரியல. ஏதோ ஒன்று இருக்குதுடி நீ சொன்ன மாதிரி. இப்போ நீ சொல்கிறதுக்கப்புறம் எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆமாம் மொட்டைக்காரி, நானும் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் முதலெல்லாம் கூட தெரியல, அந்த பிள்ளை கல்யாணமாச்சு இல்லை, அப்போ இருந்தே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னமோ இருக்குதுடி, அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது சரியா. ஆனால்
ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. என்னடி சுப்பு என்னென்னமோ சொல்ற? அப்படி என்ன மறைப்பாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் மறைக்க மாட்டாங்களே. அந்த மாதிரி பிள்ளைங்க ஒன்றும் கிடையாதே. இல்ல மட்டக்காரி, இப்ப நீ வந்து எதுவுமே கேட்காத சரியா? நீ பாட்டுக்கு ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே நோட்டம் விட்டு பாரு. அப்ப உனக்கே சந்தேகம் வரும். எனக்கு வந்த சந்தேகம் உனக்கு அப்பதான் வரும். அப்படிங்கிறியா? நீ சொல்றது பார்த்தா எனக்கு இப்பவே அப்படிதான் சந்தேகமா தான் இருக்குது. பாக்குறேன். நான் ஒன்னும் இப்ப கேட்டுக்கல. அப்படியே விட்டு பாக்குறேன். அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாக்குறேன். அப்பதான் தெரியும். என்ன மறைப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ சொல்றது பார்த்தாதான் எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. சரி என்னன்னு பாக்குறேன் நான். இல்லடி, இவங்க தனித்தனியா கூடி கூடி அப்பப்போ பேசிக்கிறாங்க. நான் கூட ஏதோ சின்ன திருசுங்க அந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஆனா அது அப்படி இல்லடி. நான் ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன்னா அங்க பாத்ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைங்க. என்னமா இங்கிலீஷ்ல பேசினாங்களா எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாம அன்னைக்கு சின்ன பிள்ளை அவங்களாம் எங்க ஊருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீல்ல, அப்ப சின்ன பிள்ளை அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா. ஏன்னா அவங்க தான் ஏதோ தனியா எங்கேயோ சுத்திட்டு இருந்தாங்க, இவங்க ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் ஆளுங்க வரலன்னா அப்ப அவங்க எங்கேயோ தனியா போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இதுல என்னடி இருக்குது? அவங்க தனியா எங்கேயாச்சும் சுத்த போயிருப்பாங்க, இவங்க தனியா இருந்திருப்பாங்க. இது ஒண்ணு விஷயம் கேக்குறேன். அதுக்கு இதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? ஐயா மொட்டைக்காரி, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறாந்தாண்டி பேரு, உனக்கு ஒண்ணுமே தெரியலடி. அவங்க அந்த மாதிரி எல்லாம் போயிருந்தா போட்டா கிட்ட எல்லாம் பிடிச்சிருப்பாங்கல்ல. அந்த சின்ன பிள்ளை எனக்கு காமிச்சிருப்பால, அவங்க எடுத்த போட்டாவும் அது இது நல்லா. அவங்க ஒரு போட்டாவில கூட இல்லடி. அது என்னடி என்னென்னமோ பேசியிருக்கிற? போட்டாவில இல்லைன்னு என்ன? அவங்க போட்டோ எடுத்திருக்க மாட்டாங்க. எடுத்திருக்க மாட்டாங்களா? அதுதான் நானும் சொல்றேன். இவங்க நல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல பிள்ளைங்களை பாக்குறதுக்கு எப்படி இருந்தா இருப்பாங்க, போட்டாங்களை எடுத்துட்டு அது இதுன்னு. ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையடி. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. நீ என்னடி என்னென்னமோ சொல்ற? வேலையை பத்தி கேட்டுட்டு இப்ப என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற? நீ சொல்றது பார்த்து எனக்கே படபடப்பா இருக்குது. இல்ல மொட்டைக்காரி, நீ ஒண்ணும் நினைச்சுக்காத. என் மனசுல எல்லாம் இதா இருக்குது. அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இதெல்லாம் போய் காளிமா கிட்ட வேற கேட்க முடியல என்னால. நான் போய் யார்கிட்ட கேட்கறது? இந்த ரங்கா கிட்ட கேட்டாலும் அவளுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியறதில்ல அவளுக்குமே. அதான் சரி கூடயே இருக்கிறையே உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு தான் கேட்டேன். சரி கூட நீ அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத. நீ அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்ச நாளுக்கு அப்படியே பாரு. சரிடி சுப்பு, பாக்குறேன். நீ தலையும் புரியல வாழும் புரியல. நீ சொல்றது என்னமோ மொட்டைக்காலிக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி என்னமோ பேசுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீ சொல்ற மாதிரி அவங்களை அப்படியே கொஞ்ச நாளைக்கு நான் பாக்குறேன் மேலோட்டம் என்னதான் பண்றாங்கன்னு. ஆனா மொட்டைக்காரி நிச்சயமா சொல்றேன், அதுக்கு சொல்றேன். ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குதுடி. அது என்னன்னு பாரு. காளிமாக்கெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் அவளுக்கு நேரம் இல்ல. நீயாச்சும் கூட இருக்கிறவ நீயாச்சும் கொஞ்சம் கவனிச்சு பாரு. சரிடி சுப்பு, பாக்குறேன். எனக்கு இதுதானே வேலை இனிமேலு. நீ வேற என்னென்னமோ சொல்ற, வீதி கலப்புற மாதிரி இருக்குது. பாக்குறேன் நான் அப்படியே. ஏக்கா பழைய சோறு சாப்பிட்ற? சோறு ஆக்கலையாக்கா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டோம்ல, ரேப்பர் என்ன பண்றது? சோத்தை வச்சுட்டு வீணா தானே போகுது. சரி அதான் கரைச்சு குடிக்கலான்னு அப்படியே குடிச்சேன். ஏக்கா ஏதாவது தொட்டுக்கிறக்காச்சும் கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் வெங்காயம் மிளகா எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? போதும் பழைய சோத்துக்கு வெங்காயம் மிளகா பத்தாதா? ஏக்கா ஏதாவது பொரியல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு சாப்பிட வேண்டியதுதானே? பண்ணனு இந்த முட்டைக்கோசு கேரட் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணிட்டு சாம்பார் வச்சேன். அப்புறம் ஒரு அடசல் இட்லி ஊற்றின பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு சரி மத்தியானம் அப்படியே சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு முட்டை வேணா ஆளுக்கு ஒன்று வேக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி எனக்கு இந்த முட்டைக்கோசு சாப்பிட்டாலே சேராது மலரு, அதனால தான் நான் எடுத்துக்கல. ஏக்கா உங்களுக்கு சேர மாட்டேங்குதா? ஆமா மலரு, எனக்கு இந்த ஒரு 5-6 வருஷமாவே சேரதே இல்லை. அதை சாப்பிட்டாலே ஏதோ உடனே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் உடனே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுக்கும். அதனால நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன். எல்லாம் செய்வேன், ஆனால் நான் திங்கிறது இல்லைப்பா. நான் தட்டைப்பயிரும் சேரதில்லை, முட்டைக்கோசும் சேரதில்லை. நானே எப்போவாது தட்டைப்பயிர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். என்ன பண்றது, அது நல்லா கடந்த நல்லா தான் இருக்கும். ஆனால் பாரு அது சேரவே மாட்டேங்குது இப்பெல்லாம். அப்புறம் என்னத்தை எப்படி சாப்பிட்றது? தட்டைப்பயிர் சோறு கூட என்னைக்காச்சும் இந்த பிள்ளைங்க கேட்டாதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 டம்ளர் வச்சு கொடுத்துருவேன். நான் அதை சாப்பிட்றதே இல்லை இப்பெல்லாம். சரி உடுக்கா, சாப்பிட்ற சேரலன்னு என்ன பண்றது? என்னடி குந்தாணி இங்க வந்து உட்காந்துருக்கிறியா? அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். வாடி சின்ன புள்ள, எவ்வளோ நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நீ வரவே இல்லை. சரி எங்க வரமாட்டேன்னு நினைச்சிட்டு அப்புறம் நானே எந்திரிச்சு பக்கம் வந்துட்டேன். எங்க வரக்கு இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும் சொல்லிட்டு வர வேண்டியதாவே இருக்குதுன்ற பொழப்பு. யாசன புள்ள வந்தது வராதுமா புலம்புறா? அவளுக்கு என்ன ஏதாவது அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்க, அதான் புலம்பிட்டு வராளாட்டு இருக்குது. ஆமா போக்கா, நல்லா சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் நானாச்சு முதல்ல எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா கல்யாணம் ஆனா நம்ம சௌரியத்துக்கு நடந்துக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகலாம், வரல ஜாலியா இருக்கலாம், கல்யாணம் பண்ற வரைக்கும் ஏதோ அண்ணா நீ சொல்றத கேட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தா இப்ப எல்லாம் தலைகீழா இருக்குது. என் புருஷன் கூட இத்தனை கேள்வி கேட்க மாட்டாரு. அவர் வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம சைலண்டா போயிடுறாரு. எங்க அத்தை இருக்குது, எங்க அத்தை என் நாத்தனார் இல்லாத குறை எங்க அத்தையே தீத்து வச்சிரும். 4 நாத்தனார் இருக்கிறது ஒண்ணுதான், என் அத்தைக்கு நான் பதில் சொல்றதும் ஒண்ணுதான். யாசன புள்ள உங்க அத்தை நீ நல்லா தான் பாத்துக்குது, அப்புறம் ஏன் எதுவுமே கேட்க கூடாதுன்னு எப்படிடி? ஆமா போங்க, நல்லா பாத்துக்குது. நல்லா சும்மா ஏதாவது கேட்டுட்டு எங்காச்சும் நிம்மதியா நீ விடுதா எதையாவது ஒன்று சொல்லிட்டு என்ன பொழப்புன்னு இருக்குது. எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து பதில் சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்குது. என்ற சௌரியத்துக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு இருக்கா? ஏன் சின்ன புள்ள அப்படியே சொல்லிட்டு இருக்கற? ஆட போக்கா, உங்களுக்கு என்ன
உங்கள் மாமியார் எல்லாம் கூட இல்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. நீங்களும் மலர்க்கா கூட. இந்த குந்தாணி கூட பரவாயில்ல, அப்பப்போ அவங்க அத்தையும் எங்கேயாச்சும் போயிடுறாங்க மக வீட்டுக்கு அங்கே எங்கேன்னு. என்ற வீட்டில் இருக்குது இந்த கிளவி எங்கேயுமே போகாது. என்ற உசுறு எடுக்கிறக்கே கூடயே இருந்து என் ராவியை எடுத்துட்டு தான் இருக்கும். யாசனை போல இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற. அத்தா அத்தன் உயிரா இருக்கா, இன்னைக்கு என்னடி ஆச்சு? ஆடி போடி இவ்வளோ ஒருத்தி உயிராவது ஈராவது என்னத்த சொல்கிறது போ, வாழ்க்கையே வெறுத்து போச்சுடி. ஏன் சின்ன போல அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? உனக்கு என்னடி அப்படி வயசாகி போச்சு? தலைவி மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் காலம் எவ்வளோ இருக்குது? இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது? இப்போவே இப்படி சமைச்சுக்கிட்டே எப்படி? அட ஏக்கா நீங்கள் வேற சலிக்காமல் என்னக்கா பண்ணுறது? பாத்ரூம் போனால் கூட இந்த கிளவிக்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது கூட நிம்மதியாக போகிறக்கு இல்லை. அதுக்குள்ளே 10 வாட்டி சின்ன புள்ளான்னு கூப்பிட்டு இருக்குது. அது கண்ணு முன்னாடியே இருக்கணும். அப்படி எங்கேயாச்சும் வந்தோம்னா 1000 கேள்வி கேட்குது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வர வேண்டாமா நான்? அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது சின்ன போல. யாரு உங்களை சின்னதுல இருந்து பார்த்து வளர்த்தனவங்க தான் உங்க அத்தை. உங்க அத்தை உன் மேல ரொம்ப பாசண்டி, அதனாலதான் அப்படியெல்லாம் பண்றாங்க. ஆமாம், என்னைக்காச்சும் அது பாசமாக பேசிட்டு இருக்குதா? எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி திட்டுறது தான் ஜாஸ்தி. அது பாசமாக பேசவே பேசாது 4 வாரத்துக்கு கூட. அப்படியெல்லாம் சொல்லா சின்ன போல. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். ஐயோ போக்கா, உங்களுக்கு என்ன தெரியும்? கூட இருந்து பார்க்குறவன் நான் தானே. எனக்கே வெறுத்து போகுது, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு இருக்குது. நானும் எவ்வளோ நாளைக்கு தான் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கிறது? சொல்லுங்க, என்ற நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏண்டி சின்ன போல இன்னைக்கு ஒரு மாதிரியாவே பேசுற? அப்படி என்னடி ஆகி போச்சு? அதனால உனக்கே தெரியாதுடி நிலா, நான் உங்ககிட்டயே அதிகமாக சொன்னதே இல்லை அதை பற்றி எல்லாம். ஏதோ நானே சிரித்து மழுப்பிட்டு ஏதோ காமெடியாக பேசிட்டு அப்படியே போயிடுறேன். உட்காந்து யோசிச்சு பார்த்தா தானே தெரியுது இந்த கிழவி என்னென்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுன்னு. அது என்ன மருமகளாவை பார்க்குது, ஏதோ ஒரு அடிமை நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்குது. அவங்க சொல்கிறத செய்கிற வேலைக்காரியாட்டம் என்னை வச்சுட்டு இருக்குது. இது பேர் தான் பாசமா ஐயாக்கா? அது சொல்லணும்னா நிறைய சொல்லலாக்கா அவங்க பண்ணுறதை பற்றி எல்லாம். நான் எதுவுமே பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை தெரியுமா? நானும் நம்ம அத்தையாச்சேன்னு சரி, நமக்கு அம்மாவுக்கு பதிலாக அம்மா அப்பா அம்மா இல்லாதக்குள்ள நம்ம அத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்குதுன்னு நானும் அது பேசுகிற பேச்சு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஏதோ ஒன்று சொல்லிட்டு மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தால் கூட நான் வெளியே காட்டிக்கிறதே இல்லை. ஏதோ ஒன்று அப்படியே சிரித்து மழுப்பிட்டு போயிடுறது. ஆனாலும் யோசிச்சு பார்த்தா இந்த கிளவியை நான் வாட்டி எடுக்குது தெரியுமா? என்னடி சின்ன பிள்ளை இது? ஏன் இப்படி இன்னைக்கு இப்படி அழுகுற? என்னக்கா பண்ணுறது? எவ்வளோ நாளைக்கு தான் நானும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது? என்ற புருஷன் எந்த கேள்வி கேட்க மாட்டாரு. அவங்க அம்மா பேசுறதா அந்த ஆளுக்கு வேத வாக்கு. அவங்க அம்மா என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் அந்த ஆள் கேட்பான். என்ற பேச்சு ஒரு நாள் அந்த ஆள் கேட்டதில்லை. எனக்கு எந்த மரியாதையுமே இல்லைக்கா அங்கே. நான் எதுக்கு இருக்கிறேனே தெரிய மாட்டேங்குது. எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு இருக்குது. நானும் அவங்க என்ன சொன்னாலும் தட்டாமல் முன்ன பின்னா ஆனாலும் எல்லாம் செஞ்சுட்டு தாக்கா இருக்கிறேன். ஒரு நாள் நல்ல வார்த்தை பேசுறது இல்லைக்கா அந்த கிளவி. ரொம்ப மோசமாக நடத்துதுக்கா. என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களால நம்பவே முடியல. ஆமாக்கா ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் நம்ப தான் முடியாது. என்னாலேயே நம்ப முடியலக்கா. இந்த கிளவி மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுது, வீட்டில் ஒரு மாதிரி நடந்துக்குது. ஐயோ ரொம்ப டேஞ்சரான ஆளுக்கா. என்னடி என்னைக்கும் இல்லாதனால இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிற? அப்படியெல்லாம் அப்படி பண்ணுது? உங்க அத்தை பார்த்து அப்படியெல்லாம் தெரியவே இல்லை சின்ன புள்ளா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாடி சின்ன புள்ளா, நீ கண்டதாலே யோசனை பண்ணிட்டு அழுகாதடி. ஏன் இப்படி அழுகுற இன்னைக்கு? நாடி போடி, எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? நானும் யோசிக்க கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஒன்றும் முடியலடி. எவ்வளோ நாள் தான் நானும் தேம்பி மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறது. யாசனை புள்ளா வீட்டு வேலை செய்யறதுக்காகவே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற? அது வேற என்னடி சொல்ல போகுது? ஏதோ வேலை வெட்டி சரியா செய்யறது இல்லை, குடும்பத்துல பொறுப்பா இருந்தான்னு சொல்லுது. வேற எல்லாம் ஒன்றும் சொல்லி திட்டாது சின்ன புள்ளா. அப்படிதான் நல்லா பேசுது. அதெல்லாம் அப்படி இல்லைக்கா, அப்படி இல்லை. நான் என்ன வீட்டில் வேலை செய்யாமையே இருக்கிறேன்? அது சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தாக்கா இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஐயோ சின்ன புள்ள ஏன் இப்படி மாலை அழுகுறா? சரி சரி சின்ன புள்ள, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு. நீ ஒன்றும் அழுகாத. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலக்கா. ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படி வருது, அழுகழுகையாக வருது. நேற்று எங்கள் அம்மா அப்பா கூட கனவுலையெல்லாம் வந்தாங்கக்கா தெரியுமா? கனவுல வந்தாங்களா? என்ன சின்ன புள்ள சொல்ற? ஆமாண்டி நீலா, கனவுல வந்து ஏதோ சொன்னாங்க. அந்த கனவு வந்ததுலேருந்து எங்கள் அத்தை மேலே எனக்கு ரொம்ப கோவமாக வருது. எங்கள் அத்தை பார்க்குறக்கு தாண்டி அப்படி, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கிறாங்கடி. அவங்க கிட்ட ஏதோ ஒன்று குத்த இருக்குதுடி நீலா. என்ன சின்ன புள்ள சொல்ற? நீ சொல்றது பார்த்தா ஏதோ பெருசா இருக்கிற போல இருக்குது. ஆமாடி நீலா, கரெக்டாக சொன்னேன். ஏதோ ஒன்று இருக்குதுடி, அது கண்டுபிடிச்சே ஆகணும். இதை நான் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஏன் எங்கள் அண்ணன் கூட நம்ப மாட்டார். என்ன சின்ன புள்ள நீ சொல்றது பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. மனசெல்லாம் கொஞ்சம் படபட நடிச்சுக்குது. சரி சரி நீ அழுகாத சின்ன புள்ள. அக்கா, எப்பவும் நீங்களாம் என் கூடயே இருக்கணும்க்கா. என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நீங்கள் கூட இருந்தால் தான் நான் தைரியமாக எதுனாலும் செய்ய முடியும். இதெல்லாம் சீக்கிரத்தில் என்ன ஏதுன்னு பார்க்கணுக்கா. நானும் கொஞ்ச நாள் எங்கள் அத்தையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ நடவடிக்கையே சரியில்லாத மாதிரி அப்பப்போ எனக்கு தோணுதுக்கா. ஏன் சின்ன புள்ள இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லடி நீயே. நீயே இப்படி பேசுறேன்னா நான் நம்புறேன்டி உன்னைய. என்ன நடந்தாலும் நான் கூடயே நிப்பேன்டி சின்ன புள்ள. நீ எதுக்கு கவலைப்படாதடி, அழுகாத. ரொம்ப சந்தோஷம்டி, நீயாச்சும் என்ன நம்புறியே. ஆனால் நான் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நான் நிரூபிக்கணும்னா இதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் ஆகும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியல. ஏதோ உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். சின்ன புள்ள அழுகாதடி. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு அழுகாச்சியா வருது. எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் சரியா? ஆனால் நீ 1க்கு 4 வாட்டி நல்லா
தெரிஞ்சு செய்யி, எடுத்த கவுத்தான் எது பண்ணிடாதடி. ஏக்கா நீங்கள் இன்னுமே மேலே சந்தேகப்படுறீங்களா? நம்பல இல்லை நான் சொல்கிறது. பாருங்க, நான் உங்களுக்கே கண்ணால் காமிக்கிறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. என்ன சின்ன புள்ள சொல்ற? கண்ணால காமிக்கிறியா? நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தாதாக்கா நீங்கள் என்ன நம்புவீங்க. அப்போ தான் உங்களுக்கும் அவங்க மேலே இருக்கிற சந்தேகம் என்னன்னு வரும். அது வரைக்கும் நீங்களும் இப்படி தான் பேசுவீங்க. என்னடி சின்ன புள்ள என்னென்னமோ சொல்ற? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இப்போ புரியாதுக்கா, புரியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்குதுக்கா, இத்தனை வருஷம் ஆயிருக்குது. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன 10 நிமிஷத்தில் சொன்னால புரிஞ்சிருமா? ஏன் சின்ன புள்ள, நீ எதுக்கு இதை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வைக்கலாம்ல? என்னடி போய் சொல்ற? என்னன்னு சொல்ற? நானே இன்னுமே எதுவுமே சரியா நிரூபிக்கணும்ல. எதா இருந்தாலும் குத்து மதிப்பா போய் சொன்னா யாரடி நம்புவா? அது என்னை நம்புவாங்களா சொல்லு பார்க்கலாம். என்னையெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே வச்சுக்கிறது இல்லை யாரும். அப்புறம் எப்படி என்னை நம்புவாங்க? முக்கியமா எங்க அண்ணா நீ சுத்தமா நம்ப மாட்டாங்க நீங்க. நான் போய் எங்க அத்தை கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியாம, அது என்னன்னு கேளுங்கன்னா எங்க அண்ணனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா போய் கேட்கறதுக்கு? நீ ஒருத்தி, எங்க அத்தை எது சொன்னாலும் எங்க அத்தை சொல்றதே வேத வாக்குன்னு செய்யறவரு எங்க அண்ணன். என்ற புருஷன் அதுக்கு மேல என் பேச்சை எவடி கேட்கறாங்க? சரிடி சின்ன புள்ள, இது இப்படியே விடக்கூடாது. அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்டி. நீ நேரடியா உங்க அத்தை கிட்டயே கேட்கலாம்ல? ஐயோ, அந்த தப்பை மட்டும் செய்யவே கூடாதுடி நீலா. அது ரொம்ப டேஞ்சரானது. அதை பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியல. நம்ம தெரியாத மாதிரியே தான் அதை கண்டுபிடிக்கணும். எங்க அத்தைக்கு மட்டும் அவங்க மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான். ஐயோ சின்ன புள்ள, நீ சொல்றத பார்த்தா எனக்கே தலையெல்லாம் சுத்துதுடி. இது என்னமோ பெரிய விஷயமா இருக்கும் போல. இல்லாட்டி நீ இவ்வளவு தூரம் பேசவே மாட்டியே. பெரிய விஷயம் தாண்டி, பெரிய விஷயம்தா. இது ரொம்ப பெரிய விஷயம்தா. இது பல வருஷமா மறைச்சு வச்சிருக்குதுடி இந்த கிழவி. கூடயே 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே வீட்டில் இருக்கிறேன். எனக்கே இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இன்னுமே தெரியல. ஏதோ கொஞ்சம் சந்தேகமா வருது. இதுவும் நேற்று நைட் இருந்து தாண்டி ரொம்ப சந்தேகமா இருக்குது. அப்படி என்னடி பார்த்தா அதையாவது சொல்ல. எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. சொல்றது என்ன, நீங்க 3 பேரும் பாருங்க கண்ணால. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்க மேல ஏதாவது சந்தேகம் வருதா இல்லையான்னு. அப்புறம் சொல்லுங்க நீங்களே. இப்ப நான் எதுவும் சொல்லல, விடுங்க. சின்ன புள்ள, சரி சரி அழுகாத விடு. அதான் காமிக்கிறேன்னு சொன்னீல, நாங்களும் பாக்குறோம். அப்பதானே தெரியும் நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருப்பியா என்னமா. பாக்குறோம் நாங்களும் அதை என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் விடு. இது தப்பாதாக்கா புரிஞ்சிருந்தா தப்பாதா? இவ்வளவு நாள் அவங்க சுயரூபம் என்னன்னு தெரியாம நான் நல்லவங்க நினைச்சு நம்பிட்டு தப்பா புரிஞ்சிருக்கிறேன். இப்பதானே இனிமேல் தானே வெளியே வருவோம். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னக்கா சின்ன புள்ள இப்படி எல்லாம் பேசுறா? ஐயோ இப்படியே பேச மாட்டாளே. என்னதான் ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. சரி விடுமலரே, அவதான்